எது சத்தியம்? இப்படி எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொன்னா நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் ஆதாரங்கள் இல்லாம அப்படி சிந்திச்சு மேலோட்டமா பார்த்தீங்கன்னாலே இன்னும் சொல்ல போனா அவனே உணர்ந்திருக்காங்க. யாரு? பிற இயக்கத்தில் உள்ளவனே நம்ம தான் சத்தியத்தில் தௌஹீத் ஜமாத்துக்காரன் தான் சத்தியத்தில் இருக்கான்னு சொல்லி அவனை அறியாம அப்ப சொல்லிடுவான். எப்படி சொல்லுவான்? நீங்க ஏதாவது பொய் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அப்ப என்ன செய்ய வந்துட்டு தௌஹீத் ஜமாத் இருந்து பொய் சொல்றியடா கேக்குறானா? அப்ப என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு உள்ளது, நீ ஏன் சொல்ற? அவ தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லுங்க வரதட்சணை வாங்கிட்டான்னு வைங்க, வாங்கக்கூடாது. எவனாச்சும் ஒரு தௌஹீத் ஜமாத்துக்காரன் வரதட்சணை வாங்கிட்டு சாப்பிட்டான்னு வைங்க, அவன் என்ன கேட்பாங்க? ஏன்டா வர தௌஹீத் ஜமாத்துங்கிற ஏன் நாங்க போய் சாப்பிட்ட? இவன் வந்துட்டான், அவன் தப்பா அவனுக்கு தெரியவே இல்லை, அவன் சாப்பிட்டு தப்பாக தெரியவில்லை. தௌஹீத் ஜமாத்துக்காரன் செஞ்சா என்ன செய்யறான்? தௌஹீத் ஜமாத் சொல்லி வரதட்சணை வாங்குறீடா, தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரி அப்படி கேட்கறான். அப்ப என்ன அர்த்தம்? அதுல அவங்களுடைய மனசுல பதிஞ்சிருக்குது இவங்க நல்லவங்க. நல்ல ஒண்ணு 100% கிடையாது, இருக்கிறதுல பரவாயில்ல. எதனால அல்லாஹ் உதவி செய்யறான்? நாங்க என்ன 100%? எங்கள்கிட்ட தப்பே இல்லையா? கிடையாது. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபெயில் ஆனாங்கன்னா நாங்க பாஸ் வாங்கிடுவோம், எல்லாம் பாஸ் ஆனாங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்ல வருவோம். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு இருக்குமா இல்லை? ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் இந்த ஜமாத்தில் இருக்கிற நேர்மை இந்த ஜமாத்தில் இருக்கா? இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. கணக்குகள் விஷயமா இந்த ஜமாத்துல எந்த குற்றச்சாட்டாவது உண்டா? பல கோடிகளுக்கு மக்கள் தருகிறார்கள். ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க, பேஸ்புக் மூலமா எடுத்திருக்காங்க. அதிகமான பணம் உள்ள ஒரு இயக்கம் எதுன்னு லிஸ்ட் போடுறாங்க. தௌஹீத் ஜமாத் ஃபர்ஸ்ட் தான். யாரு? அடுத்தவங்க எடுக்கிற கருத்து கணிப்புல அதிகமா பணம் உள்ள ஜமாத்துங்கிறான். சரி வச்சுக்கிருவோம், அதிகமா பணம் உள்ள ஜமாத்துங்கிறிய அது மாதிரி நாங்க நடக்கிறோமா? பணம் உள்ள மாதிரி நடக்கிறோமா? அப்படிலாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் எங்களை நம்புற விதத்தை இவ்வளவு பணம் உள்ள ஜமாத்துன்னா ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, சொந்தமாக மீஞ்சூர்ல பாத்தீங்கன்னா பல கோடிக்கு இடம் இருக்கிறது, மதுரை திருமங்கலத்தில் சிபிஐ வேணாலும் விசாரிச்சுக்க வழங்குதா, எல்லாம் இந்த ஆணவ மக்கள் தரக்கூடியதான். கள்ள நோட்டீஸ் வாங்குறதா, அரசியல் பேரம் பேசி வாங்குறதா, இல்ல மக்கள் தர்றதுதான். இப்படி பல இடங்கள்ல திருமங்கலத்தில் சொந்த இடத்தில் தான் இடம் வைத்திருக்கிறோம். சுவாமி மல்ல சிறுவருக்கு நடத்துகிறோம், சிறுமியருக்கு இல்ல நடத்துகிறோம். மார்க்க அறிஞர்களை உருவாக்குவதற்காக ஆலிமாக்களுக்கு தனியார் நிறுவனங்கள் நடத்துகிறோம். நிறுவனங்கள் பட்டியல் அவ்வளவு இருக்குது. அதற்கு அல்லாஹ் நிறைய சொத்துக்களையும் தந்திருக்கிறான். இவ்வளவு மக்கள் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு ஜமாத்தா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜமாத்தா இருந்தும் எங்கள் மீது ஒரு ஊழல் புகார் எவனா சொன்னானா போற போக்குள்ள சொல்லுவானே தவிர நாங்க எடுத்துட்டோம் தின்னுட்டோம்னு சொல்லணுமா இல்லையா? நிரூபிக்கலுமா? தொட மாட்டோம். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தன் நிரூபிக்க முடியாது. நாங்க எங்களுக்கு நிர்வாகிகள் யாருக்கா சொந்தக்காரர் இருக்கா? இந்த மாநில நிர்வாகிகள் யாருக்கா சொந்தக்காரர் இருக்கா? இல்ல. சென்னையில எங்களுக்கு எல்லாருக்கும் வாடகை வீடு தான் வழங்குதா. அப்ப ஊர்ல சொந்த பூர்வீக வீடு இருக்கு எனக்கு, அவ்வளவுதான். அப்ப நாங்க இதை வச்சு வீடு வாங்கிட்டோமா? கார் பங்களா வாங்கிட்டோமா? கார் இப்ப கார்ல வந்து நண்பருடைய கார்ல வந்தோம், அவ்வளவுதான் வழங்குதா. கூட்டத்துக்காக கூட்டு வந்தாரு, இல்லடி அதையும் வரமாட்டோம் வழங்குதா. சொந்ததுலாம் இல்ல, கூட்டத்துக்காக ஒருத்தர் கூட்டு வந்தாரு.
அப்ப நாங்களும் எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தில் எப்படி இருப்போம்? ஒருத்தன் அதிகமாக பணம் புழங்குற ஒரு ஜமாத்துல அதிகமாக மக்கள் அள்ளி தரக்கூடிய ஜமாத் ஜக்காத்துன்னு எவ்வளவு அள்ளி தர்றான்? ஜக்காத் என்று சொல்லி ஒவ்வொரு மாசமும் பல லட்சங்கள் ஏழைக்கு விநியோகிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனுக்களையும் பார்த்து மருத்துவ உதவி அந்த உதவி வந்து கொண்டே இருக்கிறது. அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா. அதுக்குள்ள அதுக்கு தான் போகும். அப்படிலாம் இருக்கு. பணங்கள் வந்து மக்கள் அள்ளி தந்தும் கூட எங்களுக்கு எடுத்துட்டோம் எவனா சொல்லு பார்ப்போம். எங்கள்கிட்ட இருந்துட்டு போனவனு சொல்ல முடியாது, இருக்கிறவனு சொல்ல முடியாது, எதிரிகளும் சொல்ல முடியாது. சொன்னா என்ன செய்ய? பகமையில சொல்லுவான், முன்னாடி வந்து சொல்றான மாட்டேன்றான். அனைவருமே இந்த பொருளாதார சாதாரண ஒரு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா இருந்துட்டு நீ சுருட்டிட்டேன்னு பேசுறாங்க. அவ்வளவு ஆதாரங்கள் கணக்கு காட்ட மாட்டேங்கிற. எங்களுடைய கணக்குகள் அவ்வளவு வெளிப்படையானது. எந்த பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டோம். இப்ப நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும், என்னடா இப்படி இருக்காங்க. ஆனா என்ன போய் சொல்லுவாங்க, கோடி கோடி சம்பாதிச்சா சொல்லுவாங்க. அது நெருங்கி பழம் எல்லாருக்குமே தெரியும். எங்க ஊர்ல போய் கேட்டா தெரியும். என்னோட பல ஊர சகோதரர்களுக்கு என்ன செய்ய நன்றாக தெரியும். அப்ப நாங்க என்ன மாதிரி இருக்கிறோம் என்பதை வந்து ஒவ்வொரு நிர்வாகியும் எடை போட்டு பார்த்தீர்களே. ஆனால் எதிரிகளே அதிகமா நிதி ஆதாரங்கள் உள்ள ஜமாத்துங்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள். சுனாமிண்டா 2 கோடி வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம், காசா கொடுத்தோம். சுனாமி பணத்தை எப்படி கொடுத்தோம்? பொருளா கொடுத்தா ஊழல் வந்துடும். ஏன் 10,000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு மிக்சியை கொடுத்துட்டு 20,000 எழுத எவன் கேட்க முடியும்? 10,000 ரூபாய்க்கு மிக்சியை கொடுக்க வேண்டியது கணக்குல மிக்சி 20,000 ரூபாய் எவன் கேட்பான்? அந்த மிக்சி 20,000 சொல்லி வச்சிருக்க போறான். அன்னை கொடுத்த மிக்சி 20,000 ரூபாய் எவன் கேட்க போறான்? அப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் கணக்கு எழுதலாம். நாங்க என்ன பாலிசி வச்சுக்கிறோம்? காசா தான் கொடுக்கணும், பொருளா கொடுக்கக்கூடாது, பாய் கொடுக்க தலைவாணி கொடுக்கக்கூடாது. தலைவாணி அன்பளிப்பு தந்தா தலைவாணி வாங்கி கொடுப்போம். காசாக தந்தால் மழை வெள்ளம் புயல் என்று கொடுத்தால் பணமா தான் கொடுப்போம், டிடியா கொடுப்போம், கேஷா கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? அந்த வாடகை கூட வரக்கூடாது. இந்த தானே புயல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் இந்த அரசாங்க உதவி சேர்வதற்கு முன்னாடி நம்ம உதவி தான் முதல்ல போனுச்சு. முதல்ல அடுத்த நாள் 30 லட்சம் ரூபாய் உடனே அடுத்த நிமிஷம் என்னஞ்சோம் தானே புயல் மக்கள் நிர்வாகிகள் போனார்கள். முதல் கட்டமா 30 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வந்தார்கள். அடுத்தடுத்து கொடுத்தோம். எந்த ஒண்ணுக்கு செய்வோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க ஜமாத்துக்காரங்க கிடையாது. பாதிக்கப்பட்ட அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவன் உதவுக்காக மக்கள் தர்றாங்க, அது அதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி எதை எடுத்தாலும் சரியான முறையில் நடக்குத ஒரு ஜமாத்து. எந்த குற்றச்சாட்டும் சொல்லப்படலையே, அப்படி வெளிப்படையாக காட்ட முடியாம நடக்கிறார்களே, அதையெல்லாம் நீங்க இட போட்டு பார்த்தீர்களே. ஆனால் இந்த மாதிரி ஒன்று வேற யாரு கையில இருந்தா என்ன ஆயிரம் வச்சு பாருங்க. இந்த கொள்கை எதனால இது இருக்குதுன்னு கேட்டா, நாங்க ஏத்துக்கொண்ட கொள்கை சரியா இருக்குது. எதனால இப்பெல்லாம் நடக்க முடியுது? பெருமைக்கு சொல்லல. நாங்க எதுக்கு இப்பெல்லாம் நடக்கணும்னு கேட்டா, நாங்க ஒரு கொள்கை ஏத்துக்கொண்டிருக்கிறோம். என்ன கொள்கை? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது, இஸ்லாம் என்று சொன்னால் முகமது நபி சொன்னது. வேற எவன் சொன்னாலும் இஸ்லாம் இல்லை. இந்த பேசிக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறதுனால அந்த 2ஐ மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் சொன்னது மீறக்கூடாது, நபி வழியை மீறக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தால் மாத்திரம் தான் வெற்றி பெற முடியும். புரோக்கர் கிடையாது மறுமையில தப்பிக்கிறதுக்கு. லஞ்சம் கூட தப்பிக்க முடியாது. மதகுருமார்கள் காப்பாற்ற மாட்டாங்க, ஷேகுமார்கள் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா தான் அல்லாஹ் தப்பிக்க முடியும் என்றெல்லாம் உருவாக்கின அந்த கொள்கை இந்த ஜமாத்தை இந்த மாதிரி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப சத்தியம் எது என்பதற்கு இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விரிவா பேசிக் கொண்டு போகலாம். இன்னும் ஒரே ஒரு அடிப்படை இருக்கு மிச்சமா, கடைசி அடிப்படை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நம்ம எல்லா விதமான வழிகேடு தவறுக்கெல்லாம் நீங்க காரணம் பாத்தீங்கன்னா தர்கா வழிபாடு இருக்கு. ஏன் தர்கா வழிபாடு வந்துச்சு? குர்ஆன்ல இல்ல, நபியும் சொல்லல, ஆனா தர்கா இருக்கு. கத்தம் பாத்தியா இருக்கு, குர்ஆன்ல இல்ல, நபியும் சொல்லல, கத்தம் பாத்தியா இருக்கு. கொடிமரம் ஏத்தலாம், குர்ஆன்ல இல்ல, நபி சொல்லல, ஆனா முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குது. அப்ப இதெல்லாம் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் இல்லாம எவன் சொன்னாலும் கேட்கலாம்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த பேசிக்னாலதான் நம்ம வழிகட்டு போய் கொண்டிருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு செகண்ட்ல நேர் வழி கொடியாந்துடலாம், சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காரியம் மௌலுது ஓதுறானா அவன் போய் கேளுங்க, இந்த மௌலுதை அல்லாஹ் சொன்னானான்னு கேளுங்க, இல்லைன்றான். இந்த மௌலுதை ரசூலுல்லாஹ் ஓத சொன்னானு இல்லைன்ற. அப்ப என்ன ஓதுற? முடிஞ்சு வச்சுக்காத, சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதில்லை, அதில் உள்ள அர்த்தம் தெரியாத பார்க்க வேண்டியதில்லை. இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்களப்பா, இது குர்ஆன்ல இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்றான். நபி சொன்னாங்களான்னு கேளுங்க, இல்ல. அப்ப ஏன் செய்யற? அப்ப சத்தியம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம். இதைதான் அல்லாஹ் உலகத்துக்கு முதல் செய்தியா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான், தன்னுடைய கையால் படைத்தான். அவருக்கு எல்லா விதமான அறிவையும் கற்றுக் கொடுத்தான். அந்த திறமையில மலக்குகளை கூட ஜெயிச்சார். அவர் மலக்குகளை கூட நெஞ்சாரு போட்டி போட்டு அல்லாஹ் ஜெயிக்க வச்சான். அவர் ஒரு தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் வெளியேற்றினான். யார? நம்முடைய முதல் தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஒட்டுமொத்த மனித குலத்தின் தந்தையா இருக்கிறாங்களே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து வெளியேற்றினான்.
சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுறான். வெளியேற்றும் போது என்ன சொன்னான்? நீ என்கிட்ட இருந்துட்ட, நான் தான் உன்னை படைச்சேன், எல்லாத்தையும் பார்த்துட்ட, உனக்கு நிறைய அறிவு இருக்குது, உன் இஷ்டப்படி நடந்துக்கன்னு விட்டானா? இல்ல. அனுப்பும்போது சொல்றான், இம்மா எத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், நீங்க போயிருங்க, பூமிக்கு போயிருங்க, என்னிடமிருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு விஷயமா நான் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் இஷ்டப்படி நடக்க முடியாது, அங்கிருந்து வரணும். எப்படி தொழுகிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நோம்ப கண்டுபிடிக்க முடியாது, ஒவ்வொரு இபாதத்தையும் அவர் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சொல்றான்ல, உனக்கு என்னதான் அறிவை கொடுத்தாலும் நேர்வழி என்னங்கிற நான் தான் அப்பப்ப சொல்லுவேன், அதைத்தான் நீ செய்யணும். என்னிடமிருந்து வருகிற நேர்வழியை பெற்றால் தான் நீ நேர்வழி பெற முடியும். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் போட்ட முதல் உத்தரவு. மனித குலத்துக்கு அல்லாஹ் போட்ட முதல் உத்தரவு. பூமிக்கு வந்த முதல் கட்டளை அல்லாஹ்ட்ட இருந்து தான். என்ன கட்டளை? நேர்வழி என்னிடமிருந்து வரும், உன் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னா ஹஜ்ரத்துக்கு இருக்குமா, மௌலானாக்கு இருக்குமா, பெரியார்களுக்கு இருக்குமா? அவன் உண்டாக்கிடலாமா மார்க்கத்தை? இந்த கத்தம்பத்தி அவன் தானே உண்டாக்குனா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய ஜீனியஸ், அறிவாளியான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன உரிமை கொடுக்கல? உனக்கு அறிவு இருக்கு, நீனா நல்லதை கண்டுபிடிச்சிக்க, உனக்கு திறமை இருக்கு, நீனா நல்லதை கண்டுபிடிச்சிக்க, நல்லா உடலையே. அப்ப அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு எஜமான். அவனுடைய மார்க்கத்தில் இன்னொருத்தர் நுழைஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுவது அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. உங்க வீட்டில் நான் இன்னைக்கு பிரியாணி ஆக்குங்கிறேன், ஒத்துக்குருவீங்களா? அதை சொல்ல நீ யாரான்னு கேட்பீங்க, அப்படின்னு கேட்பீங்க. எங்க வீட்டில் பிரியாணி ஆக்குற என் புருஷன் சொல்லுவார், நீ என்ன சொல்ல கேட்பீங்களா இல்லையா? அப்ப நம்ம அதிகாரத்தில் விட மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு கடையில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா, வேலை செய்யறான்னு சொன்னா, நான் போயிட்டு உன்னை வேலை விட்டு நீக்கிட்டேன். யாரு? அந்த கடையில் ஒருத்தர் வேலை செய்யிட்டு இருக்கிறான். நான் போய் இந்த பையனை நான் வேலை நீக்கிட்டேன், என்ன செய்வான்? நீ யாரா என்ன நீக்க, எங்க முதலாளி நீக்கு வர்றா அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? மனிதனுடைய அதிகாரத்தை எல்லாம் பறி போடக்கூட கவனமா இருக்கிறோம், கேர்ஃபுல்லா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நோம்பு போயிட்டு வைக்கிறோம். நீ யாரா சொல்றது கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்கணும்? நல்ல விஷயத்தை சொல். பிரியாணி ஆக்குறது நல்லதுதான். பிரியாணி ஒரு பொம்பளை என்ன செய்யறா, ஒருத்தன் போய் எனக்கு பட்டுப்புடவை தாங்கிறா, பட்டுப்புடவை நல்லதுதான், ஹராமா? நல்லதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நீ ஏண்டி அவன்கிட்ட போய் கேட்டு கேட்பீங்களா? உங்க ஒருத்தன் மனைவி பக்கத்து வீட்டுக்கார போய் எனக்கு பட்டுப்புடவை ஒன்று எடுத்தாங்கிறா, விஷயம் நல்லதுதான், பட்டுப்புடவை நல்லதுதான். அது எப்படி பார்ப்போம்? பட்டுப்புடவையா பார்க்க மாட்டோம். புருஷன் நான் இருக்க, நீ போய் அடுத்தவன்ட்ட போய் இப்படி பட்டுப்புடவை கேட்ட, அப்ப உங்களுக்கு மட்டும் அவ்வளவு ரோஷம் இருக்கு, ரப்புக்கு இருக்காதா? அல்லாவுக்கு இருக்காதா? அவன் முடிவு செய்ய வேண்டிய எவனும் முடிவு செய்யறான். வெள்ளிக்கிழமை தொழுவுன்னு அவன் சொல்லட்டும், அதை நீ யாரா சொல்றது? நோன்பு வைக்கிறது நல்லதுதான், அதை நீ சொல்ற. என்னை படைச்சவன் சொல்லிட்டு வைப்பேன், என்னை படைச்சவன் தொழுவ சொல்லிட்டு சொல்லுவேன். அவன் 100 வேலைன்னா 100 வேலை தொழுவேன், ஒரு வேலைன்னா ஒரு வேலை தொழுவேன், வேணாண்டா விட்டுருவேன். அதெல்லாம் அவன் சொல்லணும், நீ யார் சொல்றதுக்கு? இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தீர்களே ஆனால் இதான் சத்தியம். இறைவனுடைய அதிகாரத்தை எந்த நேரத்திலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் செய்யற சுன்னத்தா இருந்தாலும், எந்த வணக்கமா இருந்தாலும், திக்ரா இருந்தாலும், தஸ்பியா இருந்தாலும், சடங்கா இருந்தாலும் அவன் சொல்ல வேண்டும். அவன் சொல்ற செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எடுத்து சொல்வார்கள். அந்த இரு வழியாக வர்ற செய்தியை தவிர வேற எந்த செய்தி மார்க்கம் இல்லை என்பதுதான் சத்தியத்திற்கான முக்கியமான அளவுகோல். இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்